ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய ஸ்டைலில் சால்னா பண்ணி காமிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய், சோம்பு, 2 அந்த கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வேணாலும் போட்டுக்கலாம், இடித்து வேணாலும் போட்டுக்கலாம். நான் இடித்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா மசிஞ்சு வரணும். அந்த இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி இதையும் போட்டு நல்லா ஒரு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வீட்டு மிளகாத்தூள், உங்கள்கிட்ட என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை போல் சோம்பு, தனியா பொடி, ஜீரகப்பொடி அப்படி போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் போடுறேன். சிக்கன் மசாலா கொஞ்சமும், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமும் போட்டிருக்கேன். போட்டு நான் கொத்தமல்லி இலை போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா சுவையான சால்னா ரெடி. பாருங்கள், வீட்டு மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டு ஒரு விசில் விட்டு அப்படின்னா சுவையான சால்னா ரெடி. இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.